Hi guys. சில பேர் கமெண்ட் பண்ணினீங்க வந்து ஃப்ரைடே வேறுவல ஈட்டிங் ஹவுஸ்ல ரைஸ் அண்ட் கறி வந்து ட்ரை பண்ண சொல்லி நாங்க இன்னைக்கு மரதான வேறுவல ஈட்டிங் ஹவுஸ்ல தான் பீஃப் ரைஸ் அண்ட் கறி ஃபுல் போர்ஷன் ஒன்று எடுத்துக்கிறோம். இதோட பிரைஸ் வந்து 700. அது இல்லாம நான் இதுக்கு முன்னுக்கு நான் அவனோட கடையில ட்ரை பண்ணிக்கிறேன். அப்பதானே எங்களுக்கு வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெள்ளிக்கிழமை போயிட்டு சும்மா நல்லா அவனோட சாப்பாடு ட்ரை பண்ண சொல்லி நல்லா ஐக்கன்னு சொல்லி அதை சுற்றி நான் எடுத்துக்கிறோம். அது இல்லாம அவனோட ஸ்பெஷல் வந்து மீன் தீச்ச கறி இருந்துச்சு, அதையும் எடுத்தோம். அதோட பிரைஸ் வந்து 400. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போகலாம். சாப்பாடு பார்சல் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஃபுல் போர்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். தேங்காய் சம்பல், பருப்பு, போஞ்சி கறியும், இது என்னது ஒரு கிழங்கு எண்ணெய் ஊற்றி ஒரு கறியும் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ஆகிக்கணும், அப்படி ஒரு ஸ்பெஷலுமே இல்லை இதில். நான் இதோட ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை சாப்பாடு ஒரு கடையில் தின்னிக்கிறேன். பட் நீங்களும் சொன்ன சுற்றி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஓகே, அவளுக்காக நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. என்னோட பீச்ச மீன் கறியும் தான் நல்லா வேற லெவலில் டேஸ்ட் ஆகிடுது. சட்டப்படி காய் அவனோட பீச்ச மீன் கறினா வேற லெவலுமே இருக்குமே. சாப்பாடு இந்த மரக்கறிக்கு அவனோட பீச்ச மீன் கறியோட கிரேவி தான் டேஸ்ட் ஆகிடுது. யாருன்னே உனக்கு ஸ்பெஷல் பீச்ச மீன் கறி ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட் பண்ணி போடுங்க வீடியோக்கு. அதனால யாரும் ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா போயிட்டு பீச்ச மீன் கறி ட்ரை பண்ணி பாருங்க. சட்டப்படி உண்மையிலுமே நல்லா இருக்கு. உரப்பா செம்ம உரப்பா இருக்குது பீச்ச மீன் கறி. ஓகே गाइस, அடுத்து நாங்க என்ன ஃபுட் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய் गाइस.